உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி சம்பந்தப்பட்டால் ஏற்படும் தோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சம்பந்தம் என்பது சந்திரன் சனி வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சனி சந்திரன் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இவ்விருவரும் இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலும் சந்திரன் சனி இருவரும் ஒருவரையொருவர் சமசப்தமமாக, அதாவது 7வது பார்வையாக பார்த்து கொண்டாலும் சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகியவற்றில் சந்திரன் அமர்ந்தாலும் சந்திரன் நட்சத்திரங்களான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகியவற்றில் சனி அமர்ந்தாலும் தோஷம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இவ்வகையில் ஒரு தொடர்பை சந்திரன் பெற்றாலும் சனி பெற்றாலும் அது புணர்ப்பு தோஷம் எனப்படும். இந்த புணர்ப்பு தோஷமுடைய ஜாதகர்களுக்கு உடல்நலம் சீராக இருக்காது, ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். இந்த தோஷம் இரு கிரகங்களுக்குமே ஏற்படும். அவ்வாறு யாராவது ஒருவருக்கு இவ்விதமான அமைப்புகளிலே ஏற்பட்டால் கூட தோஷம் செயல்படும். சந்திரனுக்கு இல்லாமல் சனிக்கு மட்டும் இப்படி சந்திரன் தொடர்பு இருந்தாலும் அது தோஷம். அதே போன்று சனிக்கு சம்பந்தமில்லாமல் சந்திரன் சனியோட தொடர்பை ஏதாவது ஒரு வகையிலே பெற்றாலும் இந்த புணர்ப்பு தோஷம் செயல்படும். இந்த புணர்ப்பு தோஷம் அமைந்த ஜாதகர்களுக்கு திருமண தடை ஏற்படும். சனியின் இந்த தோஷத்தை தான் சனி தோஷம் என்று சொல்லப்படுகிறது. திருமண தடை, திருமண தாமதம், திருமணங்களால் பிரச்சனை போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு பல்வேறு தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம், நாகதோஷம், சனி தோஷம், சூரிய தோஷம் அனைத்துமே தோஷங்கள் தான். அவ்வாறு சொல்லப்பட்ட தோஷங்களில் முக்கியமாக கருதப்பட வேண்டியது புணர்ப்பு தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் ஆகும். இந்த தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டுமென்றால் லக்னத்தில் குருவோ புதனோ அமர்ந்து திக்பலம் பெற வேண்டும். அவ்வாறு இருந்தால் தோஷங்கள் கட்டுப்படுத்தப்படும். இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு சனியையோ அல்லது சந்திரனையோ குரு அல்லது சுக்கிரன் பார்க்க வேண்டும். அதாவது குரு அல்லது சுக்கிரன் நல்ல வலிமையான இடங்களில் அமர்ந்து பார்த்தால்தான் அது பலன் தரும். வீசு வீட்டிலே இருந்தாலும், அஸ்தமன வீட்டிலே இருந்தாலும் அல்லது பகை வீட்டிலே இருந்து பார்த்தாலும் அது பயன்படாது. ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம், லாபஸ்தானம் போன்ற நல்ல வலிமையான இடங்களில் நட்பு ராசிகளில் இருந்து பார்க்கும் பார்வை மட்டுமே பலன் தரும். எனவே அவ்வாறான அமைப்பை கொண்ட குரு அல்லது சுக்கிரன், இந்த இரு கிரகங்கள், அதாவது சனி அல்லது சந்திரன் யாராவது ஒருவரை பார்த்தால் கூட போதுமானது. அந்த கலத்திர தோஷம், புணர்ப்பு தோஷம் நிவர்த்தியாகிவிடும். இந்த புணர்ப்பு தோஷம் உடல்நலக் குறைவை தருவதும், திருமணத்திலே தடையை ஏற்படுத்துவதும், தாமதத்தை ஏற்படுத்துவதும், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை கூட ரத்து செய்வதும், மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி திருமணமானால் கூட கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாட்டை உருவாக்கி இல்லற சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. எனவே ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது சனி சந்திரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரா, சனி சந்திரன் இருவரும் பார்த்து கொள்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சனி கடகத்தில் அமர்வதும் சந்திரன் மகரம் கும்பத்தில் அமர்வதும் எளிதாக காணக்கூடிய ஒரு அமர்வு. இந்த பார்வைகள் சமசப்தம பார்வையையும் ஆராய்ந்து அறிந்துதான் பலன் உரைக்க வேண்டும். எனவே இந்த சனி சந்திரன் எவ்விதத்திலாவது ஜாதகத்திலே ஒரு தொடர்பை பெற்றால் அது ஒரு வகையான தோஷம். அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வழிபாடுகள் உண்டு. சந்திரன் இவ்வகையான தோஷத்தை பெற்றால் பௌர்ணமி என்று விரதமிருந்து பூஜை செய்து அம்மன் கோயில்களில் வழிபாட்டை நடத்தி ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியத்திற்கு கொடுத்து அந்த நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை அங்கே வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். சனியை பொறுத்தமட்டில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், தினசரி காக்கைக்கு உணவளிப்பதும் இந்த தோஷத்தை அகற்றும். சனி வழிபாட்டை பொறுத்தமட்டிலே சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலே சனிக்கு பலம் அதிகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றபடியால் சூரியன் அஸ்தமனமாகும் மாலை நேரத்திலே சனி வழிபாடு மேற்கொள்வது சாலச் சிறந்தது. எனவே ஜாதகத்திலே சனியும் சந்திரனும் தொடர்பை ஏற்படுத்துவது ஒரு தோஷ அமைப்பு. அந்த தோஷ அமைப்பை களைய நான் சொல்லிய மேற்கண்ட எளிய பரிகாரங்களை செய்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.